ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தை யோவான் 11:40. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய விசுவாசத்தினால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் பல சவால்களையும் ஏமாற்றங்களையும் எதிர்பாராத பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம். சில நேரங்களில் நம் குடும்பம், வேலை, பொருளாதார, உடல்நலம் போன்றவற்றை நம்பிக்கை இழக்கும் சூழ்நிலைகள் உருவாகிறது. அப்போது இனி எதுவும் மாறாது என்று எண்ணுவது மனிதனின் இயல்பு. ஆனால் லாசருவின் மரணத்தின் போது மார்த்தாளிடத்தில் இயேசு கூறிய வார்த்தை இன்று நமக்கு பொருந்துகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆம், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாசம் என்பது பிரச்சனை இல்லாமல் வாழும் வாழ்க்கை அல்ல. பிரச்சனைகளின் நடுவில் தேவன் செய்கிற நன்மைகளையும் அற்புதங்களையும் எண்ணி வாழ்கின்ற வாழ்க்கையாகும். மனிதர்களால் முடியாத இடத்தில் தேவன் தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார். 4 நாட்கள் இருந்த லாசரு உயிரோடு எழுந்தான். தேவன் நம் வாழ்க்கையில் இறந்து போன நம்பிக்கையையும், உடைந்து போன உறவுகளையும், முடிந்த சூழ்நிலைகளையும் புதுப்பிக்க, அதை உயிரோடு எழுப்ப வல்லவராயிருக்கிறார். சமூகத்தில் பல மனசோர்வோடு, கடன் சுமையோடு, வேலை வாய்ப்பு, வேலைகளில் பிரச்சனைகள், குடும்ப சிக்கல்கள் ஆகியவற்றினால் போராடுகிறார்கள். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமல் தேவனை நோக்கி விசுவாசத்துடனே முன்னேறுவோம். ஏனெனில் தேவனுடைய மகிமை பெரும்பாலும் மனிதனின் இயலாமை மத்தியிலே வெளிப்படுகிறது. இன்றைய வாழ்க்கையில் பிரச்சனையை விட தேவன் பெரிதாய் பாருங்கள். இதயத்தை விட விசுவாசத்தை தேர்ந்தெடுங்கள். தாமதம் இருந்தாலும் தேவனுடைய நேரத்தை நம்புங்கள். ஜபத்தில் உறுதியாயிருங்கள். விசுவாசம் இருக்கும் இடத்தில் தேவனுடைய மகிமை கண்டிப்பாக வெளிப்படும். இந்த வேளையிலும் அவருடைய மகிமை இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே, உங்களிடத்திலே, நீங்கள் செய்கிற காரியங்களிலே வெளிப்பட தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. God bless you.